ஹலோ ஆல், கூர்கோட லாஸ்ட் டே vlog இது. ஸோ நாங்கள் நேற்றே வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் நேற்று பிரேக்ஃபாஸ்ட் வந்து பஃபெட்டில் போட்டிருந்தாங்க. பிகாஸ் வந்து சாட்டர்டே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ ஆட்டோவில் தான் போனோம். எங்களுக்கு ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு அண்ட் ரொம்பவே செலவாயிடுச்சு ஒரு நாள் ட்ரிப்புக்கு போனதுக்கே. ஸோ அதனால் இன்றைக்கி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரே ஒரு இடம் மட்டும் பார்த்துட்டு எக்ஸிட் பண்ணிடலாம் கூர்கை விட்டுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கிளாஸ் பிரிட்ஜ் வந்திருந்தோம். எல்லாருமே இப்போது ஹில் ஸ்டேஷன் போனாலே கிளாஸ் பிரிட்ஜ் போயிட்டுருக்காங்க. சரி நம்மளும் ஒரு குட்டி ஹில் ஸ்டேஷன் கிளாஸ் பிரிட்ஜ் போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். இது வந்து மடிக்கேரியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிட்ட தான் மடிக்கேரியிலேருந்து. நாங்கள் ஆட்டோ தான் போட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த பிளேஸும் பார்த்திங்கன்னா ஒரு பிளான்டேஷனில் தான் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. அங்கேயுமே ஒரு எப்படியும் நேற்று நாங்கள் போனப்போ ஒரு 80 மெம்பர்ஸ் கிட்ட க்யூவில் நிற்பாங்க. பிகாஸ் பேட்சாக தான் அந்த கிளாஸ் பிரிட்ஜில் அனுப்புகிறாங்க. அண்ட் அந்த கிளாஸ் பிரிட்ஜில் போகிறதுக்கு நம்ம ஸ்லிப்பர்ஸ் எதுவும் போடக்கூடாது. அண்ட் இதோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸுக்கு ஃப்ரீ. அண்ட் கிட்ஸ்லாம் வந்து நம்ம தூக்கி வச்சுட்டு இருக்கக்கூடாது, நடந்து தான் கூப்பிட்டு போகணும். தூக்கி வைக்கிற மாதிரி இருந்தால் அலோடு இல்லை. நடக்கிற கிட்ஸுக்கு மட்டும்தான் அலோடு. ஒரு வழியாக ஒரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறமா எங்களோட பேட்ச் வந்து அந்த கிளாஸ் பிரிட்ஜ் கிட்ட நெருங்கிட்டோம். ஸோ நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டாக போனோம் எங்களோட பேட்ச்சில். ஸோ அதனால் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என் பையன்தான் ஃபஸ்ட்டு நின்றுட்டுருக்கான். இதில் வந்து ஓடக்கூடாது, குதிக்கக்கூடாது. கிட்ஸாக இருந்தாலுமே மெதுவாக நடக்கணும். அதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். அண்டு 6 மினிட்ஸ் பர் பேட்ச்க்கு அலோவ் பண்ணுறாங்க. நம்ம அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெதுவாக தான் நடக்கணும். ஸோ ஒரு பேட்ச் போகிறப்போ ஒரு பேட்ச் ரிட்டர்ன் ஆவாங்க. 6 மினிட்ஸ் அலோவ் பண்ணுவாங்க நம்ம என்ன வேணால் பண்ணிக்கிறதுக்கு. ரொம்ப ஹைட்டாக தான் இருந்தது, பட் நல்லா இருந்தது. எனக்கு பார்க்க பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது கிளியராக தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்து டைம் வந்து ஒரிஜினல் டைமே தான் வச்சுருக்கேன், எதுவும் ரெடியூஸ் பண்ணல. என் பையன் ரொம்பவே குஷியாயிட்டான். அவன் குதிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணான். அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு. எனக்கு அந்த எட்ஜு கிட்ட நிற்கிறப்போ எனக்கு வந்து அந்த பின்னாடி இருக்க ராட்ஸ்லாம் கூட காற்றுக்கு வந்து ஆடுற மாதிரியே இருந்தது. கொஞ்சம் பயம் இருக்க தான் செஞ்சுது. நான் என் வெயிட்லாம் தாங்குமான்னு நினச்சேன், பட் பரவாயில்ல தாங்குது. எல்லாரும் வெயிட்டு தாங்குற மாதிரி தான் கட்டியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருந்தது அந்த ஹைட்லேருந்து பார்க்குறப்போ. ஸோ எங்களோட இது முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ எப்படி போனோமோ அதே மாதிரி தான் ரிட்டர்ன் வரணும். மெதுவாக நடக்கணும். அண்ட் அங்கேயே வந்து ஒரு 360 டிகிரி வியூ ரெக்கார்டர் வச்சுருந்தாங்க. 100 ருபீஸ் பே பண்ணால் 2 மினிட்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ நாங்களும் அதை எடுத்திருந்தோம். என்ன போஸ்ட் கொடுக்குறதுன்னு தெரில, என்னமோ கொடுத்துட்ருந்தோம். வீடியோ ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியும், பட் அந்த ஸ்பீடு வந்து நார்மல் ஸ்பீடு. நாங்கள் சுற்ற மாட்டோம், அந்த ரிங் லைட்டு மட்டும் தான் சுற்றும். ஜஸ்ட் 360 டிகிரி ரொட்டேட், சும்மா ஒரு ரெக்கார்டிங்காக நாங்கள் எடுத்தது. ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து அதே ஆட்டோவில் ரிட்டன் ரூம் போயிட்டு பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். 1.5 hours வெயிட் பண்ணதுக்கப்புறம் மேங்களூர் பஸ் வந்துச்சு. லஞ்சும் நாங்கள் பஸ் ஸ்டாப்லேயே முடிச்சிட்டோம். மேங்களூருக்கு ஒரு 3 hours தான் ரீச் ஆனோம் கூர்க்லேருந்து. இதுவும் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு இருக்க ஒரு ஹோட்டல் தான். இது பேர் மெட்ரோ பேலஸ் சம்திங். வெளியில் பார்க்க நார்மலாக இருக்குது, பட் உள்ளே வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எனக்கு இன்னும் அந்த பஸ்ஸில் வந்த ஹேங் ஓவர் போவே இல்லை. அதனால் பானிபூரி சாப்பிட்டா நல்லாயிருக்குன்றதுனால ஹோட்டல் பக்கத்தில் இருக்க ஃபுட் பிளாஸாக வந்திருந்தோம். இந்த டைம் போனப்போ பார்த்தீங்கன்னா 6:30 ஆனாலும் எவ்வளோ வெளிச்சம் இருக்குன்னு பாருங்கள். பிகாஸ் வந்து சன் வந்து இங்கே தான் வந்து செட் பண்ணும், வெஸ்ட் சைடு மேங்களூர் கூர்க் அதெல்லாம். அதனால தான் வந்து 7 மணிக்கு மேலே தான் இருட்டவே செய்யுது. நம்மளுக்கு 5:30 எப்படியோ அந்த மாதிரி தான் அங்கே 6:30க்கு இருந்துச்சு. அண்ட் பானிபூரி முடிச்சதுக்கப்புறம் கிட்ட இருக்க ஒரு நெக்ஸஸ் மாலுக்கு தான் வந்திருந்தோம். இங்கே ஆட்டோ எல்லாமே மீட்டர் ரேட்டில் தான் ஓடுது, அதுவுமே ஒரு நல்ல விஷயமா இருந்தது. நாங்கள் இருந்த ஹோட்டலில் இருந்து இந்த நெக்ஸஸ் மாலுக்கு வர 50 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் இந்த நெக்ஸஸ் மாலில் ஸ்னோ வேர்ல்டும் இருந்தது, நிறைய கேம் ஜோன்ஸும் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு நாங்கள் ஒரு 7:30 போல் அந்த மால்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டோம். கூர்க்கு பற்றி சொல்லணும் அப்படின்னா வெயில், மழை, குளிர் 3மே இருந்துச்சு ஒரே இடத்துல. நேற்று எடுத்த சில பெஸ்ட்டான பிக்ஸும் இந்த வீடியோவில் என்ன அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.